அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் வர்மா படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிராப் ஆச்சு அண்ட் இந்த படத்தோட ரீஷூட் சீக்கிரமாவே நடக்கும் அண்ட் இந்த படம் கூடிய சீக்கிரமா நீங்க பாப்பீங்க அப்படின்னு இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் E4 என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அண்ட் இதை பத்தின மேலும் டீடைல்ஸ் அண்ட் சுட சுட அப்டேட்ஸ் இப்போ இந்த வீடியோல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக் வர்மா படம் பாலா அவர்கள் இயக்கியிருந்தாங்க அண்ட் இந்த படத்துல சியான் விக்ரமோட சன் த்ருவ் விக்ரம் டெபியூ பிலிமா இருந்தது இந்த படம் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த டைம்ல E4 என்டர்டைன்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபைனல் லுக் பார்த்தோம். கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் இருந்தனால இந்த படத்தை மறுபடியும் முதல்ல இருந்து எடுக்க போறோம், ரீஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தின மேலும் டீடைல்ஸ் உங்களுக்கு நாங்க கூடிய சீக்கிரம் சொல்றோம். த்ருவ் விக்ரம் மட்டும் இதுல கண்டினியூ ஆவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அத பத்தின ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா தெலுங்குல அர்ஜுன் ரெட்டி இருந்ததுல அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிரீஷியா தான் இந்த படத்தை இப்போ இங்க தமிழ்ல எடுக்க போறாரு. சோ இந்த படத்துல த்ருவ் விக்ரம், பனிதா சந்து அண்ட் பிரியா ஆனந்த் இருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலையும் மாத்திருக்காங்க, வர்மால இருந்து ஆதித்யா வர்மா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மியூசிக் டைரக்டர் முன்னாடி ரதன் பண்ணியிருந்தாரு, இப்போ ரதன் தான் பண்றாரு இந்த படத்தோட மியூசிக். சும்மா மாசா ஸ்டைலா ஒரு லுக்ல தான் ஆதித்யா வர்மா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரியா ஆனந்தும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இந்த படத்துல நான் ஒர்க் பண்றது ரொம்ப ப்ரௌடா இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா முதல்ல இந்த கேரக்டர் ரோல்ல வந்து ரைஸா நடிச்சிருந்தாங்க, அந்த பார்ட்டை தான் வந்து இப்போ பிரியா ஆனந்த் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.